முடியுமா அவ்வளோ தூரம் நான் வரேன், இதில் நானும் கலந்துக்கணும் அப்படின்ற ஈடுபாடு இருக்குல்ல சார், அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஈடுபாடு சார்? மகிழ்ச்சிங்கிறத மன நிறைவு அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய இது கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டினாலும் நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ஒரு மன நிறைவை கொடுக்கும். என்னால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். நான் வந்து அதில் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, நான் அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு இது இப்போதையும் தோணுது, ஜென்ரல் ராவத்துடைய அந்த மறைவுக்கு இந்த அப்ரோப்ரியேட்டான ஒரு இது, ஒரு கோர்கா ரெஜிமெண்ட்டோட வார்க்கரை. அந்த வார்க்கரை என்னன்னா, ஜெய் மகாகாளி ஆயோ கோர்காலி அப்படிங்கிற அந்த வார்க்கரை வந்து அப்படியே எனக்கு திருப்பி 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 எனக்கு அதில் ஒழிச்சிட்டே இருக்குது. அந்த கோர்காலி, அதாவது ஒரு உத்தராகண்டில் பிறந்த ஒரு ராவத், பிபின் ராவத் என்கிற ஒரு இளைஞன் என்று ட்ரை சர்வீசஸ் சீஃபாக சிடிஎஸ்ஸாக இருந்து 42 வருஷம் இது பண்ணி அந்த ஒரு உண்மையான ஒரு கோர்காவாக மாறி தன்னுடைய அனைத்தையும் துறந்து இந்த தேசத்துக்கு தியாகம் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த போகிற தருணத்தில் என்கிட்ட வந்து வேற எதுவும் இதை பற்றி சொல்றதுக்கு, என்னுடைய இரங்கல்களை தெரிவிக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை. அப்படி ஒரு சூழல் நீங்கள் சொல்கிறது புரியுது சார். அதை தாண்டி இந்த நாட்டில் வந்து வேலை செய்கிற எல்லாருமே நாட்டுக்காக ஏதோ ஒரு வேலை செய்யறதான் அர்த்தம். யாருமே பணி செய்யவில்லை என்றால் இந்த நாடு, இந்த தேசம் இயங்காது அப்படின்றது உண்மை. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த தேசத்துக்காகவே பணி செய்கிற ஒரு சேவை இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு மன நிறைவை எந்த அளவுக்கு கொடுக்குது சார்? அது இந்த மன நிறைவாக தான் சொன்னேன் உங்களுக்கு. என்னுடைய காலம் வந்து நான் படித்து விட்டு ஆர்மியில் முதல் அடி எடுத்து வைக்கும்போது என் வாழ்க்கை மாறிவிடுகிறது. என் வாழ்க்கை, என் உலகம் எல்லாமே மாறிவிடுகிறது. என்னுடைய ஐடென்டிட்டி மாறிவிடுகிறது. என்னுடைய உலகம் அது. நான் பிறந்தது எதற்காக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து ஊட்டமிச்சு என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் வந்து அன்னைக்கு அந்த நாள் நான் அர்ப்பணிச்சுட்டு நான் வாழ்ந்து வர்றேன் பார்த்தீங்களா. அந்த இது வந்து அதை வந்து எந்த ஒரு வார்த்தையாலையும் அதை சொல்ல முடியாது. அதை வந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியும். இன்னைக்கு வந்து நாங்கள் கூப்பிட்றது எல்லாமே பிரதர் ஆஃபீஸர்ஸ். ஈவன் அ ஜென்ரல் இஸ் அ பிரதர் ஆஃபீஸர் டு அ லெஃப்டினன்ட். அதே மாதிரி ஒரு லெஃப்டினன்ட்டோட ஒய்ஃபோ, ஒரு கேப்டனோட ஒய்ஃபோ, மேஜரோட ஒய்ஃபோ யாருனாலும் சரி, எவ்வளோ ஜூனியர் ஆஃபீஸரோட ஒய்ஃபாக இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக இருந்தால் அவங்களுக்கு சல்யூட் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அதாவது ஒரு விமனோடுக்கோ ஒரு லேடிஸ் அந்த இதுக்கு பெண்மைக்கு வந்து மரியாதை கொடுக்குற ஒரு உலகம் அது. அந்த உலகத்தில் இருந்துட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே. பட் டெஸ்டினி வி கேனாட் கண்டினியூ இந்த ஆர்மி. இதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஆர்மி ஆஃபீஸர்ஸோட ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அவங்க போயிடுவாங்க. அவங்க இப்போ என் பையன் போயிட்டாருன்னா நானும் அதே ஆர்மி என்விரான்மெண்ட்லேயே இருந்துட்டு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க விரும்புவேனே தவிர இது அந்த மாதிரி ஒரு உலகம். இதை நான் எப்படி விவரித்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சார், நீங்கள் எளிமையாக சொல்கிற மாதிரியே ஒரு கேள்வி சார். அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையின் 2ஆம் பாகம்னா அது திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேப்டன் எழுதின ஒரு விஷயத்தை நான் எப்போவோ படித்த ஒரு நினைவு எனக்கு இப்போ வருது. அவர் சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா, 2ஆம் பகுதியில் நான் கால் எடுத்து வச்சேன், திருமணம் அப்படின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு எல்லாம் சொல்லுவாங்க. மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அதை தாண்டி எனக்கு ஒரு மகள் பிறந்தால் அது அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு போருக்கு சென்றேன், என்னோட எல்லைக்கோட்டை காப்பாற்றி இருக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியெல்லாம் தாண்டி தூர வைத்து விட்டு அதில் கிடைக்கும் ஆனந்தத்திற்கு இணையாக வேற எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னா அந்த வீரனுடைய அந்த தேசப்பற்று எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும் சார்? அந்த தேசப்பற்று அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இன்பார்ன். அதான் வந்து நம்ம கேட்போமே, டூ யூ ஹேவ் இட் இன் யூ? உங்கள்கிட்ட அது இருக்கா? அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய அந்த உயிர் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ்ன்றது என்னதுங்க? நான் வந்து சாப்பிடாம இருக்கிறது, இந்த இது பண்ணுறது, ஏதோ ஒன்றை திறந்துடுறோம் ஒரு இதை, அது வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது உயிர் தியாகம் மட்டும்தான். அவர் வந்து நான் என்னை தியாகம் பண்ணுவதற்கு தயாராகி அந்த போருக்கு போகும்போது நான் வெற்றி கண்டு திரும்புவதும் கிடைக்குது பார்த்தீங்களா. நான் உயிர் பிழைச்சதுனால வந்து கிடைக்கிற அந்த சந்தோஷம் கிடையாது. அது அந்த தாய் நாட்டுக்காக நான் அந்த வெற்றியை தேடி கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா. இதில் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, நோபடி ஹஸ் எவர் ஒன் அ பேட்டில் பை டையிங் ஃபார் ஹிஸ் கண்ட்ரி பட்
he has won it by making the other person die for his own country. இதுதான் எல்லாருமே விரும்புறது. அதாவது என் தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் இறந்துட்டேன்னா என்ன அந்த தாய்நாட்டை யார் காப்பாற்றுவா? ஆனால் இதே இது அந்த எதிரியை சாக வச்சு என் தாய்நாட்டை காப்பாற்றுற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேற எதுலையுமே வராது. அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்கிறாது, வாய்ப்பே கிடையாது. ஈடு செய்ய முடியாத ஒரு இன்பம் அப்படின்னா அந்த தேசத்தை காப்பாற்றுறது மட்டும்தான் அப்படின்றது புரிஞ்சு முடியும். இணைப்பில் இருங்க சார், நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இறுதி சடங்குகள் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. எரியூட்டுவதற்கு தேவையான அத்தனை பணிகளும் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காட்சிகளை நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். अपने पूज्य बेटे पापा मम्मी के नाम करता लोगों का रेवती पंचमाली तपो परिष्ठा पंचों के पास स्टॉप टेकिंग तो यहाँ पर
ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழக்கிறார் என்றால் அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும், இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். ராணுவ மரியாதை அளித்த பிறகு உயிரிழந்த ராணுவ வீரரின் உறவினர்களிடம் அவர்களது உடல் ஒப்படைக்கப்படும். அதன் பிறகு உறவினர்கள் அந்த உடல்களை வாங்கி கொண்ட பிறகு தங்கள் வழக்கப்படி என்னவெல்லாம் செய்வார்களோ அதையெல்லாம் செய்து அந்த இறுதிச் சடங்குகளை செய்து அதன் பிறகுதான் அதை சில சமயம் புதைப்பார்கள். அவர்கள் வழக்கப்படி எரிக்கவும் செய்வார்கள். அப்படி ஒரு இறுதிச் சடங்கைத்தான் இப்பொழுது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.